Welcome to part 9 of Chemical Kinetics. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் half-life of a reaction or half-life period of the reaction அப்படிங்கிறது என்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுவும் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷன்ஸை நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ், அதாவது நியூமெரிக்கல்ஸையும் பார்க்க போகிறோம். இப்போ ஹாஃப் லைஃப் அப்படிங்கிறது என்ன, நேம்லேயே இருக்குது. அதாவது ஒரு ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கிறது தான் இல்லையா. ஸோ இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு ஆகும்போது, அதாவது ஹாஃப் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் ஆகி இருக்கும்போது எந்த அளவுக்கு டைம் எடுத்துக்குதோ அதை தான் நம்ம வந்து ஹாஃப் லைஃப் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதோட டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா the half life of the reaction is the time in which the concentration of the reactant is reduced to 1/2 of its initial concentration அப்படிங்கிறது தான் half life of a reaction அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நம்ம half life வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டி ஹாஃப் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இந்த ஈக்குவேஷன்ஸை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷனில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் அப்படிங்கிற டேர்முக்கு பதிலாக நம்ம ஹாஃப் ஆஃப் ஆர் நாட் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் தான் வந்து இப்போ பாதியாக குறைஞ்சிடுச்சு இல்லையா. அதனால் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆருக்கு பதிலாக நம்ம ஹாஃப் ஆர் நாட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் அட் டி ஹாஃப் என்னவா மாறும் அப்படின்னா, இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, கே விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் மைனஸ் ஆர் பை டி அப்படிங்கிற ஈக்குவேஷனில் நம்ம மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆருக்கு பதிலாக ஹாஃப் ஆர் நாட் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டீக்கு பதிலாக டி ஹாஃப் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதனால் நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கே விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் மைனஸ் 1/2 ஆர் நாட் டிவைடட் பை டி ஹாஃப் அப்படிங்கிறது தான் கிடைக்குது. ஆர் நாட் மைனஸ் ஆர் நாட் பை 2 வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஆர் நாட் பை 2 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்குது. நமக்கு வேண்டியது என்ன, டி ஹாஃப் இல்லையா. இதை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். அதே சமயத்தில் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைட் புஷ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது டி ஹாஃப் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் பை 2k அப்படிங்கிறது தான் கிடைக்குது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா டி ஹாஃப் ஆஃப் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் of the reactants அப்படின்றதும், அதுக்கப்புறம் it is inversely proportional to the rate constant of the reaction அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து டி ஹாஃப் ஆஃப் த ரியாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படிங்கிறது நியூமரேட்டரில் இருக்குது. அப்படிங்கிறதால இந்த டி ஹாஃப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா டினாமினேட்டரில் இருக்குது இல்லையா, இதை வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டி ஹாஃப் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது டி ஹாஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா ஆர் நாட் வந்து நியூமரேட்டரில் இருக்குது. அதுவே ரேட் கான்ஸ்டன்ட் வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது டி ஹாஃப் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டி ஹாஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதை தான் வந்து நம்ம இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்து என்ன, கே விச் இஸ் ஈக்குவல் டு 2.303 பை டி லாக் ஆஃப் ஆர் நாட் பை ஆர் அப்படிங்கிறது தான் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இல்லையா. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டீக்கு பதிலாக நம்ம டி ஹாஃப் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆருக்கு பதிலாக ஆர் நாட் பை 2 அப்படின்னு தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேம் ரீசன் தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஹாஃப் ஆஃப் த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து பாதியாக குறைஞ்சிருக்கோம் இல்லையா. அதை தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதனால் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆருக்கு பதிலாக நம்ம இந்த இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனில் நம்ம ஆர் நாட் பை 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டீக்கு பதிலாக டி ஹாஃப் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த ஈக்குவேஷன்
ஈக்குவேஷன், அதாவது இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்னவா சேஞ்ச் ஆகும்? K which is equal to 2.303 by T half log of R naught divided by இந்த molar concentration of Rக்கு பதிலாக R naught divided by 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற R நாட்டும் டினாமினேட்டரில் இருக்கிற R நாட்டும் நம்ம கேன்சல் பண்ணால் நமக்கு இந்த பார்ட்டில் வந்து log of 1/1/2 அப்படிங்கிறது கிடைக்கும். இதை வந்து நம்ம இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 1/2 நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணால் நமக்கு log 2 அப்படிங்கிறது கிடைக்கும். log 2ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தா 0.3010 அப்படிங்கிறது தான். ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது K which is equal to 2.303 by T half into 0.3010 அப்படிங்கிறது தான் கிடைக்குது. இப்போ நமக்கு வேண்டிய T half-ஐ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு இந்த ரேட் கான்ஸ்டண்ட்டை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு டினாமினேட்டருக்கு புஷ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது T half which is equal to இந்த 2.303 into 0.3010 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 0.6932 டிவைடட் பை K அப்படிங்கிறது தான் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டிங் ஸ்பீஷியஸே இல்லை. அதாவது நம்மளோட T half வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரியாக்டிங் ஸ்பீஷியஸ், அதாவது ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லை, அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாலும் அதோட T half வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும், அதாவது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் இந்த 0.693 அப்படிங்கிற வேல்யூவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதனால் T half வேல்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து இட் இஸ் எ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா அதிலேருந்து நம்மளால் T half-ஐ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஈக்குவேஷன் நமக்கு சொல்லுது. ஸோ T half இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு R naught ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதோட ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா T half which is equal to R naught by 2K அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் வந்து நம்ம T half வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு R naught அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா T half வந்து இட் இஸ் எ கான்ஸ்டன்ட், இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் R naught. ஏன்னா T half ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஈக்குவேஷனில் நமக்கு வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட், அதாவது R naught அப்படிங்கிறதே இல்லை. அப்படிங்கிறதால நம்ம எந்த கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டாலும் ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் T half வந்து பார்த்திங்கன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறதில்ல, அதாவது இண்டிபெண்ட் ஆஃப் R naught அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 4.7 அண்ட் 4.8 வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 4.7 நியூமெரிக்கல் வந்து பார்த்தோம்னா புக் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் ஃபவுண்ட் டு ஹேவ் அ ரேட் கான்ஸ்டன்ட் K which is equal to 5.5 into 10 to the power minus 14 s to the power minus 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ஹாஃப் லைஃப் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஹாஃப் லைஃப் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட ஈக்குவேஷனை நம்ம எழுதுகிறோம். T half which is equal to 0.693 டிவைடட் பை K அப்படிங்கிறது எழுதுகிறோம். T half which is equal to 0.693 டிவைடட் பை K அப்படிங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட் இல்லையா, அது வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம்லேயே. ஸோ அதை வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 0.693 டிவைடட் பை 5.5 into 10 to the power minus 14 s to the power minus 1 அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1.26 into 10 to the power 13 செகண்ட் அப்படிங்கிறது தான் கிடைக்குது. இந்த இடத்துல செகண்ட் இன்வர்ஸ் அப்படிங்கிறது நியூமரேட்டருக்கு போச்சு அப்படின்னா அது செகண்டாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ அடுத்து நம்ம எக்ஸாம்பிள் 4.8 பார்க்கலாம். ஷோ தட் இன் யர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் டைம் ரெக்வயர்ட் ஃபார் த கம்ப்ளீஷன் ஆஃப் 99.9% இஸ் 10 times ஆஃப் த ஹாஃப் லைஃப் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியாக்ஷன் வந்து 99.9% வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ஒரு டைம் அப்படிங்கிறது எடுத்துகிட்ருக்கோம் இல்லையா,
அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் லைஃப் பீரியட் இருக்கு இல்லையா, அதாவது டி ஹாஃப், அதை விட 10 டைம்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இந்த 99.9% நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது பை 100, அதாவது 99.9/100 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0.999 அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கும். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ல இருந்து நமக்கு வந்து 99.9%, அதாவது 0.999 அமௌண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மீதி இருக்கிறது அப்போ எவ்வளவா இருக்கும்? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்லேருந்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிட்டோம், சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது. ஸோ மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் அப்படிங்கிறது என்ன? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மைனஸ் 0.999 ஆர் நாட் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா K which is equal to 2.303/T log of R naught by R அப்படிங்கிறது தான். இதில் வந்து நம்ம மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆருக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? R naught minus 0.999 R naught அப்படின்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதால ரேட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதிடுறோம். K which is equal to 2.303/T log of R naught by R அப்படின்ட்டு நம்ம எழுதிடுறோம். இந்த இடத்துல மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆருக்கு பதிலாக நம்ம R naught minus 0.999 R naught அப்படின்னு எழுதுகிறோம். இப்போ இந்த டினாமினேட்டர் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.0001 R naught அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ இந்த நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் நம்ம இந்த R naught நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1/0.0001 அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது 10 to the power -3 அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா. இதை வந்து நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது நமக்கு கிடைக்கிறது log of 10 to the power 3 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ log of 10 to the power 3 என்ன? log of 1000 இல்லையா. அதாவது log 1000ஓட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே நம்ம 3 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது, அதாவது K which is equal to 2.303/T into 3 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது K which is equal to 6.909/T அப்படிங்கிறது தான் கிடைக்குது. நமக்கு வேண்டியது வந்து டைம் டேக்கன் ஃபார் 99.9% ரியாக்ஷனுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த டீஏவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இந்த ரேட் கான்ஸ்டன்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனை, டீயை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும், கே அதாவது ரேட் கான்ஸ்டன்ட்டை வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது T which is equal 6.909/K அப்படிங்கிறது கிடைக்குது. ஹாஃப் லைஃப் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது T half which is equal to 0.693/K அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம எவ்வளோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த வேல்யூ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து கான்ஸ்டன்ட் தான் அப்படிங்கிறதால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா T half which is equal to 0.693/K அப்படிங்கிறது தெரியும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து டைம் பீரியட் ஃபார் 99.9% கம்ப்ளீஷன் ஆஃப் த ரியாக்ஷன், அதாவது T which is equal 6.909/K இருக்கு இல்லையா, இது வந்து 10 times greater than T half அப்படிங்கிறத தான் வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இதை வந்து எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது அப்படின்னா, T divided by T half அப்படின்னு நம்ம எழுதும்போது நமக்கு வந்து T வந்து T half-ஐ விட எத்தனை தடவை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் நம்ம T/T half which is equal to T-யோட வேல்யூ என்ன? 6.909/K divided by T half-ஓட வேல்யூ என்ன? 0.693/K. இந்த இடத்துல T half வந்து டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அதை ரெசிப்ரோக்கலாக நம்ம எழுதிடுறோம். நியூமரேட்டரில் இருக்கிற கேவும் டினாமினேட்டரில் இருக்கிற கேவையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 6.909/0.693 வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படிங்கிறது தான் கிடைக்குது. ஸோ T வந்து பார்த்திங்கன்னா 10 times ஆஃப் T half அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நம்ம ஹாஃப் லைஃப் பீரியட் ஆஃப் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்தோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.